சாரதா அத்தை கங்கா யமுனா கிட்ட போன்ல பேசுறாங்க. போன் வீட்லயே இருந்துருச்சு, அதான் எடுக்கலன்னு சொல்லிட்டு காவேரி மேல இருந்த கோவத்துல ஊருக்கே கிளம்ப பார்த்த விஷயத்தையும் சொல்றாங்க. ஒரு வழியா எல்லாரும் சமாதானமாகி வீட்டுக்கு வர்றாங்க. விஜய் செஞ்ச உதவிக்காக காவேரி மனமாறி அவரை வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. ரெண்டு பேரும் அவங்கவங்க செஞ்ச தப்புக்காக மாத்தி மாத்தி சாரி கேட்டுக்கறாங்க. ஆனா அதுக்குள்ள விஜய்க்கு அவங்க தாத்தா கிட்ட இருந்து ஒரு போன் வருது. அமுதாவுக்கு உடம்பு ரொம்பவே முடியல, காய்ச்சல்ல வாமிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாரு. இத கேட்டதும் காவேரி பதறி போய் விஜய கோவப்படுறாங்க. உடம்பு சரியில்லாத குழந்தைய விட்டுட்டு எப்படி வந்தீங்கன்னு கேட்டு உடனே விஜய கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கே போறாங்க. அமுதா அப்பா வந்தாதான் மருந்து சாப்பிடுவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அங்க போன காவேரி அமுதாவுக்கு அன்பா அரிசி கஞ்சி வச்சு கொடுத்து மாத்திரை போட வைக்கிறாங்க. அமுதாவுக்கு காவேரி மிஸ் மேல இருக்கிற பாசத்துல இன்னைக்கு நைட்டு நீங்க என் கூடவே இங்க தங்குங்கன்னு ஆசையா கேக்குறா. காவேரியும் அமுதாவோட நிலைய பார்த்துட்டு இன்னைக்கு நைட்டு அங்கேயே தங்குறதுக்கு சம்மதிக்கிறாங்க. காவேரி விஜய் வாழ்க்கையில இது ஒரு புது ஆரம்பமா இருக்குமா? அமுதாவுக்கு உடம்பு சீக்கிரம் சரியாகுமா? இதையெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.